என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் சப்ஜி. இது 10லேருந்து 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஷ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம், அதனால் பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாக மாறிடும். ஃபஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் ஒழிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க போகிறதுனால பெருசாக கட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது தனியாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டும் இதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சு சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இந்த கலவை இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துடலாம். அதில் கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் பண்ணும்போது அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். கத்திரிக்காய் நல்லா மேஷ் ஆகிடும். ப்ரெஷரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம கரண்டி வச்சு ஜஸ்ட் கலக்கி விட்டாலே போதும், நல்லா மேஷ் ஆகிடும். கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தொட்டு சாப்பிட்ற ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கத்திரிக்காய் சப்ஜி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.